Hey, hi friends, welcome to Grace Entertainment. We are going to start. Good morning. Hi. கையேந்தி போனா. டேய் என்னடா இவ்வளவு லேட் பண்ற? இப்பதான் ப்ளே பண்ணு. டேய் ரெண்டு விதமான எப்படி இது? சமையா? மீன் குழம்பு போடு. போடு. ஏய் நிறைய கறி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. போலாம். ஏய் சாவி எங்கடா? பெட்ரோல் போடுவோம் பெட்ரோல். இங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். மச்சான் மதியானத்துக்கு ஒரு சூப்பர் தெரிஞ்சிருக்கேன். மச்சான் மதியானம் போறோம் லஞ்சுக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி ஆனா திருச்சியில சீரக சம்பா தொன்னையில இந்த பையன் என்னமா தூக்குறான் போறோம். அந்த பசங்க மூஞ்சில கிளாஸ் எல்லாம் போட்டு விளாடுறாங்க. அப்ப கூட தெரியாம அந்த தூக்கம் நைட்டு அந்த தூரமா கடை போட்டு தூக்குறாங்க. ஹைவேஸ்ல பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு கருப்பட்டி காஃபி சுட சுட வெயில்ல சூடா ஒட்டி. கருப்பட்டி காஃபி கல்ல டீ வந்துருச்சு. செம்ம வெயில் அடிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தலை வலிக்கிற காரணத்தினால இந்த சூடான வெயில்ல ஒரு சூடான டீ குடிக்க போறோம். டீ லவர்ஸ் தான் அதை பற்றி புரியும். கருப்பட்டி காஃபி ஆஹா மச்சான் காஃபி குடிக்கிறான். டீ ஆஹா. எங்க ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயாச்சு. சுட சுட டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்டாப்பிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். மச்சான் இப்போ பலாப்பழம் ஷாப்பிங் பண்ணுறான். எப்படி மச்சான் இருக்கு? தித்திப்பாக இருக்கா? கட்டு தூத்தி பில்லையா மச்சான் போய் பலாச்சோலை. நான் பலாச்சோலை எப்படி மச்சான் டேஸ்ட்டு? அப்போ என்ன ப்ரைஸ் பண்ணு. என்னை வாழ்த்து எல்லாரும் பலாப்பழம் சாப்பிட என்ஜாய் பண்ணல. நீங்க எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. பலாப்பழத்தை என்ஜாய் பண்ணுங்க. ரோட் ட்ரிப் என்றாலே இந்த மாதிரி போகும்போது போகிற வழியில் பலாப்பழம் வெள்ளரிக்காய் அங்கெல்லாம் என்னென்ன நொறுக்கு திணிக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ஃபன்னு. செகண்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் திருச்சியில் திண்டுக்கல் பிரியாணி சொல்லிட்டு எங்கே எக்ஸாக்டானா நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஃபுல்லாக காரு. டோக்கனிங்கம்மா ஜிபே வேற லெவல்ல கூட்டம். இங்க நின்னும் சாப்பிடலாம். ஆனா பயங்கர ஹீட்டா இருக்கு. அதனால அக்கா செம்மையா கத்துறாங்க. பிளேட் சும்மா அடிச்சு தள்ளுறாங்க. ஒண்ணு யாருக்கு இங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. செம்ம நாய்ஸியா இருக்கு. ஸோ நான் வெளில போய் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்போ நான் ஷூட் மட்டும் பண்றாங்க. பிளேட் அடிக்கிறது பார்சல் பண்றதெல்லாம். பொர்ரா சாஜா கொஞ்சம் பொர்ரா என்னங்கனே 3 மணி வந்துச்சு. அப்படி இந்த பக்கம் வாங்க. வேற லெவல்ல மச்சான் ஐஸ் பீடா மச்சான். ஆமா 7 பிரியாணி வாங்கி 7 பிரியாணி. என்ன மாதிரி கூட்டங்க? இது பேரா திண்டுக்கல் பிரியாணியா? இல்ல இது பேர் தான் கூட்டம் பிரியாணி. வீட்ல ஜாஸ்தி ஆகுது. இங்க ஐஸ் பீடா மச்சான் வேற லெவல்ல இருக்கும். போடலாம் ஐஸ் பீடா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நாங்க இங்க பயங்கர வெயில் அடிக்குது. அதனால எங்களால நின்னுலாம் சாப்பிட முடியல. சோ பார்சல் வாங்கிட்டு இங்க இருந்து ஏதாவது ஒரு நிழல் ஒரு பெட்ரோல் பங்கு அங்க போய் திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டல். இது வந்து நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்தோம். லெப்ட்ல பயங்கர கார். எவ்வளவு கார் பார்க்கிங்கே கிடைக்கல. பார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். செம்ம கூட்டங்க பாருங்க. இப்ப ஐஸ் பீடா வாங்கிட்டு ஒரு நல்ல லொகேஷன் தேடி போயிட்டு இருக்கோம் சாப்பிடறதுக்கு.
ஃபன்னு அத்தது ஐஸ் பீடா ஃபன்னு டிமார்ட் போறவங்க உட்காந்து சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் போலாம். அடுத்து ஐஸ் பீடா போய் ஐஸ் பீடா சூப்பரான ஐஸ் பீடா. அடுத்து ஐஸ் பீடாவை தேடி கொண்டு போயிட்டு இருக்கோம் திருச்சி உள்ள. we are going inside திருச்சி. ஃபன்னு வேற மாதிரி. அருண் நானும் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியை கூட்டு வந்து நான் வாங்கி கொடுத்தேன். தேடி வந்தேன். தேடி வந்து பிடிச்சிட்டேன் எடுத்தேன் ஐஸ் பீடா. இதுதாங்க அந்த கடை ஐஸ் பீடா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். திருச்சியில் ஒரு ஃபேமஸான பீடா கடை இது. நான் வந்து நவீனோட வந்திருக்கேன். என் ஃபேமிலியும் கூப்பிட்டுருப்பேன். 100 meters ஃப்ரம் ஹியர் ஏதோ அடையாளம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஐஸ் பீடா வாங்க போகிறோம். ஒரு பீடா வந்து 50 rupees சீப் தான். ஒரு சாதா ஸ்வீட் பீடாவே 20 25 வைக்குது இல்லையா. இது ஐஸ் பீடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வாங்கிட்டோம். போய் காரில் ஏறிட்டு பிரியாணி சாப்பிட்டு இதை சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ஒரு லொக்கேஷன் பிடிச்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு. திஸ் இஸ் த ஸ்பாட். இங்கே தான் நான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஒரு நேரில் போட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டில் சேரை போட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட பிரியாணி 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 பிரியாணி. திஸ் இஸ் த பிரியாணி. எல்லாம் அப்படியே கீழே உட்காந்துட்டோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொஞ்சம் இடம் க்ளீனாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு குவான்டிட்டி எல்லாம் காமிக்கிறேன். செம்ம வாசனைங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவான்டிட்டி. ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 5 to 6 மட்டன் பீஸு போன்லெஸ் தான் வச்சுருக்காங்க. நல்ல ரைஸ் வச்சுருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பசிக்கும். இது சாப்பிட்டா போதும் நல்லா ஃபில்லிங் ஆகிடும். இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே ஒரு சுகம் தான். பார்க்கும்போது ஜாலியாக இருக்குல்ல. மச்சான் வேற லெவலுக்கு மச்சான். சம்னாது மச்சான். எப்படி இருக்கு முந்திரி பருப்பு? செம்ம டேஸ்ட்டு. இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குங்க. செம்மையாக காற்றடிக்குது. அதனால ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் முந்திரி பருப்பு எல்லாம் வச்சு நம்ம ஒரு பிக் பைட் போகிறோம். இந்த தாளிச்சா பிரியாணிலாம் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா சாப்பிட்டேன். அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் திருச்சிக்கு வந்தீங்கன்னா அங்கே போய் கண்டிப்பாக மறக்காமல் டேஸ்ட் பண்ண. சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது ஐஸ் பீடா தான். பீடா ஐஸ் பீடா. வெயில் தான் கொஞ்சம் காட்டுது. இது பீடா சூப்பர் ஐஸ் பீடா. பிரியாணி சாப்பிட்டு பீடா போறது தண்ணி பசங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டானு இது 2 அப்படியே சர்ஜரி கொடுத்துருவான். இந்த நீ உனக்கு எடுத்துக்கோ. வச்சுக்கோ. 6 வாங்கிருக்கல பீடா. இது என்ன உனக்கு ஐஸ் பீடா பிரியாணி. உனக்கும் மீனாக்கும் சாப்பிட்டுட்டாங்க கிளம்பிட்டோம். பட் இன்னும் எங்கள் ரோட் ட்ரிப் முடியல. 3rd பார்ட்டும் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.